திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா, திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். மகான்கள் ரிஷிகள்லாம் பகவானோட கட்டளையான வேதத்தோட அடிப்படையாக வச்சுன்னு தான் நம்ம வாழ்க்கை முறையை உண்டாக்கியிருக்கா. அதனால நமக்கு ஆதாரம் எது? வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல என்ன சொல்லியிருக்கோ அப்படிதான் வாழணும். ஒரு தேசம்னு எடுத்துனா அந்த தேசத்துக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதை மீற முடியாது எந்த பிரஜையும். நம்ம வேற ஒரு தேசத்துக்கு போறோம், நம்மூர் கான்ஸ்டிடியூஷன் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அங்க இருக்கிற தேசத்துல என்ன சட்ட திட்டங்களோ அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாதது எதுவோ அதுக்கு சனாதனம்ங்கிற பழமை என்றும் இருக்கக்கூடியதுங்கிற பேர்ல வச்சிருக்கான். பிரிட்டிஷ் பீப்புள் வச்சதுதான் ஹிந்து தர்மம்ங்கிற பேர், அது ஒரிஜினல் நேம் இல்லை. மற்ற மதங்கள்லாம் அதை கண்டுபிடிச்சவாளுடைய பெயரால வழங்கப்படுறது. இதுக்கு ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு இல்லை, இது அனாதி காலமா இருக்கிறதுனால இதுக்கு சனாதன தர்மம்னு பேரு. எல்லா தர்மத்தையும் உள்ளடக்கினது, அது விசேஷம். ஜீசஸ் இப்படி சொல்றாரு, அவர் நமஸ்காரம், அதை ஏத்துக்கிறோம். முகமது நபி இப்படி சொல்றாரு, நமஸ்காரம், அதை ஏத்துக்கிறோம். புத்தர் இப்படி சொல்றாரு, ஓஹோ நமஸ்காரம், ஏத்துக்கிறோம். எல்லாரையும் மதிக்கிறோம், எங்க வழியில நாங்க இருக்கோம். அப்படிங்கிறதா சனாதன தர்மத்தோட அழகு. யார்கிட்டையும் விரோத பாவனை இல்லை, முரண்பாடுங்கிறது இருக்கும். அது உலகத்துல இயற்கை. கடையில் போய் வெண்டைக்காய் வாங்குறேன்னா நான் காசு கொடுத்து வாங்கினேங்கிறதுக்காக கொண்டையிலேருந்து காம்பு வரல நான் சமைச்சு சாப்பிடணும்னு முடியுமா? எது தள்ளணுமோ தள்ளுறது, கொள்ள வேண்டியது கொள்றது. அப்படி இருந்துட்டா உலகத்துல இன்னல்லாத வாழலாம். இப்படிதான் அந்த வேதம் நமக்கு வழிகாட்டுறது. இப்படி நம்ம இருக்கோமாங்கிற கேள்வி நம்ம கேட்டுக்கணும். இப்போ இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் அவா வேதம்னு எதை சொல்லாலும் அந்த குரான் படி வாழுறான். அதை மீறுறதை பத்தி நினைக்க கூட முடியாது. மீறுறது இல்லை, மீறுறதை நினைக்க முடியாது. கிறிஸ்துவாள்லாம் அவா வேதம்னு சொல்லக்கூடிய பைபிள் படி வாழறா. அதுல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அவ வாழ்க்கைன்னு இருக்கு இல்லையா? நம்ம ஏன் அப்படி நம்ம வேதத்தை மதிக்க கூடாது? வேதம் அத்தியனம் பண்றதுக்கோ பாராயணம் பண்றதுக்கோ ரொம்ப தியாகமான ஒரு வாழ்க்கை வேணும். அதனால அது எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. புக்ஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு, இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு தூரம் அத்தனை ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காகவே அது ஏற்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட குலம் நன்னா இருக்கணும்னு ஒரு மந்திரம் கூட கிடையாது. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் அவ்வளவு ஜீவராசிகளும் பாரத தேசத்துக்கு கூட லிமிட் பண்ணல. என்டையர் காஸ்மாஸ் யூனிவர்ஸ் அவ்வளவு பேரும் நன்னா இருக்கணும். ஜடப்பொருள்கள்லேருந்து உயிருள்ள பொருள்கள்லேருந்து எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். இதுக்காகவே ராத்திரியும் பகலுமா பிரார்த்தனை பண்ணக்கூடிய, ஒரு தியாகம் பண்ணக்கூடிய, அன்னாகாரம் எல்லாம் குறைச்சுண்டு குடும்பத்தை விட்டு தனியா இருந்து அப்படிலாம் படிச்சுதான் அது வர முடியும். ஆனா அதோட சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கோமா? அந்த சாஸ்திரங்கள் சொல்றபடி அந்த ரூல்ஸ் படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுட்டோமா? அமைச்சுண்டா என்ன, அமைச்சு காட்டா என்னன்னு கேட்டா, அமைச்சுண்டா ரோட்ல டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போற வண்டி எப்படி போகுமோ அப்படி போகலாம். அமைச்சுக்கலையா, யூ வில் மீட் வித் an ஆக்சிடென்ட். அவ்வளவுதான் இல்லையா? அதனால அந்த வாழ்க்கையை செவ்வனே நடத்துறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள், இந்த பண்டிகைகள். நித்தியபடி வீட்டில் ஒரு வழிபாடு இருக்கணும். எங்க குருநாதர் சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், கோவிலை தூய்மையா வச்சுக்கணும், வீட்டுல பூஜை அறை இருக்கணும், வீடு தூய்மையா இருக்கணும், இறைவன் உள்ள இருக்கான், மனசு தூய்மையா இருக்கணும் இல்லையா? சுத்தமான இடத்துல தானே நம்ம போய் உட்காருவோம். எங்க அழுக்கான ஒரு இடத்துல வாங்க வாங்க உட்காருங்கன்னா முதல்ல அந்த இடத்த கிளீன் பண்ணுங்க சார், அப்புறம் வரேன்னு சொல்லுவான மாட்டானா? அதனால உள்ளம் தூய்மையா இருக்கணும், இல்லம் தூய்மையா இருக்கணும். கடவுளுடைய இல்லம்ங்கிறது என்ன? கோயில், கோவில், அவரோட இல்லம், அது தூய்மையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும். இதுதான் மகான்கள்லாம் நமக்கு வழி வழியா காட்டியிருக்கா. இந்த பொங்கல், தீபாவளி, நவராத்திரி, சிவராத்திரி, கோகுலாஷ்டமி, ராமநவமி, எல்லாத்துக்கும் ஆதாரமான சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி, மத்வாச்சாரியாளோட தினம், இந்த மாதிரி நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இதெல்லாம் கொண்டாட 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 அறிவு தெளிவு உண்டாகும். தமிழ்ல இத்தனை அருமையான பாடல்கள்லாம் இவெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
பேர மொழியில் இருக்கிறத தெரிஞ்சுக்கப்படாதுன்னு இல்லை, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்ங்கிறார் பாரதியார். வெள்ளக்காரனோட கலாச்சாரத்தை கடைபிடிக்கலாம், அவன் போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், அவனோட பாஷையால பேசலாம், நம்ம தேசத்தில் உள்ள நம்ம தெரிஞ்சுக்கப்படாதா? நியாயம் இல்லையே. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுண்டு பெரியவர்கள் இருந்து இளைய தலைமுறை அப்படி கொண்டு வரும்போது தவறதுக்கு வழியே இல்லை. ஒரு காரியத்தை பர்ஃபெக்டா பண்ணா ரிசல்ட் நன்னா தானே இருக்கும். கிருஷ்ணா அதுதானே சொல்றாரு கீதால, பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லல, இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் டு யூ. நீ பர்ஃபெக்டா பண்ணிட்டேன்னா சரியா தானே இருக்கணும். நல்ல நிலத்துல நல்ல விதைய போட்ட விளைச்சல் வந்து தானே தீரும். அதனால ப்ராசஸ்ல கவனமா இரு, ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதே அப்படின்னு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். அதனால இந்த முன்னோர்கள் காட்டின வழியில் நடப்பது அப்படிங்கிறது தான் சனாதன தர்மம். இதுல மகான்கள்லாம் குறிப்பா மகாபிரிவா, காஞ்சிபுரம் மகாபிரிவா சிவன் சார்லாம் என்ன சொல்றா, முதல் குரு அம்மாவும் அப்பாவும். இந்த அம்மா அப்பா வந்து நல்ல வழி காட்டி குழந்தைகளை வளர்த்துட்டா வெளியில போய் சொசைட்டியில கல்வி நிறுவனங்கள்லையோ வேலை பார்க்குற இடங்கள்லையோ ஆன்மீகம்ங்கிறது இன்னைக்கு கிடைத்திருக்க அரிய வஸ்துவா போயிடுது. கடவுள் பக்தி இருக்குன்னு சொல்லிக்கிறது அவமானமா நினைக்கிற ஒரு காலத்துல இருக்கும். ஐ டோன்ட் பிலீவ் இன் காட், ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படி ரொம்ப பெருமையா சொல்றான். அவமானமா இருக்கே, அது இல்லை. மற்ற மதத்துல இருக்கிறவெல்லாம் அந்தந்த கோலத்தை காட்டுறதுக்கு அவ கவலைப்படுறது இல்லை. டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சர்ச்சை பார்த்துட்டு அப்படிங்கிறான். இஸ்லாமியர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெயின்ல கூட அந்த நேரத்துல வஸ்திரத்தை போட்டு தொழுகை பண்றா. நமக்கு ஏன் தைரியம் இல்லை இல்லையா? நம்ம கலாச்சாரம் எந்த விதத்துல தாழ்ந்தது? இந்த கலாச்சாரம் உன்னதமா இருந்த காலத்துல பாரத தேசம் செழிப்போட இருந்து அந்நிய தேசத்துல இருந்து மாறி மாறி வந்து படையெடுத்து கொள்ளை அடிச்சுன்னு போனாங்கன்னு சரித்திரம் சொல்றது, ப்ரூஃப், ஹிஸ்டரிங்கிறது அது சொல்றது. அப்படின்னா அவ்வளவு வெல்தி கண்ட்ரியா இருந்திருக்கு. காரணம் என்ன? அத்தனை மன்னர்களும் ரிஷிகள் சொன்னபடி, வேதம் சொன்னபடி, சாஸ்திரம் சொன்னபடி இருந்திருக்கா. தமிழ் காப்பியங்களான பெரிய புராணம், கம்பராமாயணம் எல்லாம் இதை சொல்றது. நிறைய சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து நம்ம நிரூபணத்தை எடுத்து காட்டலாம். அப்படி நமக்கு வழிகாட்டின அந்த வழியை தவறாமல் இருந்தா இந்த ட்ராக்ல இருக்கிற ட்ரெயின் எப்படி பத்திரமா போகுமோ அந்த மாதிரி வாழ்க்கை சௌக்கியமா ஆனந்தமா போகும். ஆன்மீகம்ங்கிறது என்ன தெரியுமா? பண்பாடு, அவ்வளவுதான். பண்பாட்டு பயிற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அதை விலக்கிட்டா வாழ்க்கைங்கிறது வறண்டு விடும். அன்பு இல்லை, கருணை இல்லை, குரூரமான ஒரு மனோநிலை, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாருக்கு வேணா என்ன கெடுதல் வேணா பண்ணுவேங்கிற ஒரு ஆட்டிடியூட் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? வைலன்ஸ் எல்லாம் சர்வ சகஜமா போயிடுது நம்ம பார்க்குறோம். ரொம்ப கரெக்டா சொல்லட்டுமா, ஆன்மீகம் பர்ஃபெக்டா இருந்தா போலீஸ்க்கும் கோர்ட்டுக்குமே வேலை இல்லை. லா அண்ட் ஆர்டர்னு சொல்றோம், ஆர்டர் இல்லாதனால தான் லா உள்ள வருது. ஆர்டர் இருந்ததுன்னா லாக்கு வேலை இல்லை. அவளும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து ராம ரமா சிவ சிவான்னு சொல்லிட்டு திருவாசகம் படிச்சுன்னு உட்காந்துருப்பான். கோர்ட்லயும் ஒன்றும் ஒர்க் இருக்காது. இவ்வளவு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆறறிவு படைத்த மனிதன் விவேக புத்தி உள்ள, விவேக புத்தின்னு சம்ஸ்கிருதத்துல தான் தமிழ்ல பகுத்தறிவுங்கிறா. பகுத்தறிவுன்னு என்ன தெரியுமா? இவ்வளவு இருக்கே, இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. ஒரு பொருள் இருக்கு, இது யார் கொண்ட வச்சா, இது இந்த கட்டடம் இது யார் கட்டினா, இந்த கோலம் யாரு போட்டிருக்கா அப்படின்னு ஒரு கிரியேஷன் இருந்தா அதோட கிரியேட்டர் இருக்கணும் இல்லையோ, ஒரு படைப்பு இருக்கிற படைத்தவன் இருக்கணும் இல்லையோ. இவ்வளோ பெரிய உலகம், காத்தால இத்தனை மணிக்கு சூரியன் வருது, இந்த இத்தனை மணிக்கு அஸ்தமனம் ஆறுது, இந்த பக்கம் சந்திரன் வருது, இந்த பக்கம் மழை பெய்யறது, அதாவது காலத்துல கரெக்டா நடக்கிறது. பறவைகள்லாம் அப்படி இப்போ சாயந்தரம் நேரம் பார்த்தா அழகாக ஒரு டிசைன்ல பறந்து போகும். இயற்கையோட அழகை அப்படி ரசிச்சு பார்த்தா இது எப்படி தானா உண்டாயிருக்க முடியும்? இது யார் உண்டாக்கினா?